அனைவருக்கும் மாலை வணக்கம். Myself Dr. Aarthi, Research Officer, Central Council for Research in Siddha. I'm glad to welcome Professor Dr. K. Kanagavalli, DG CCRS, Professor Dr. P. Parthiban, Joint Director, Directorate of Indian Medicine and Homeopathy, and our today's special guest, Dr. V. Vikram Kumar, the Coordinator for the Tirupattur Siddha COVID Care Center and Assistant Medical Officer Siddha, Tirupattur District, who will be presenting today's webinar on the theme Experimental Sharing of Siddha COVID Care Centers and Role of Siddha Immunomodulators, organized by CCRS on commemoration of the Ayush for Immunity campaign. I welcome all the diversity of Siddha participants comprising of officials of Central Council for Research in Siddha, District Siddha Medical Officers, Assistant Siddha Medical Officers, Teaching Facility of Siddha Medical Colleges, undergraduate and postgraduate students and Siddha practitioners. Now I humbly invite Dr. P. Parthiban, Joint Director, Directorate of Indian Medicine and Homeopathy, a highly responsible and magnificent personnel who is coordinating all the works related to the Siddha COVID centers of Directorate of Indian Medicine under Government of Tamil Nadu, to present his opening remarks for today's webinar, sir. So please, sir. Good evening, Unandal. First of all, I would like to thank Ministry of Health, Ayush Department, and Secretary, Ministry of Ayush. And also, I would like to thank to our Honorable Chief Minister of Tamil Nadu and our Honorable Ministry of Health Minister and our dynamic Director, S. Ganesh IAS. I discuss all the participants in Tamil Nadu. Tamil Nadu government in the COVID வந்த பிறகு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி GOMS 201 Health and Family Welfare dated 23/4/2020 ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு ஜீவோவை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணை நமது சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்கள் இது செயல்படுத்தப்பட்டது. ஆரோக்கியம் என்ற ஜீவோவானது COVID-19 நோயாளியை நாம், அதாவது சித்த மருத்துவர்கள், ஆயுஷ் மருந்துகளை பயன்படுத்தியாக உள்ள அரசு ஆணையாகும். இந்த அரசு அதாவது தமிழக இந்திய செய்து அனைவரும் அவங்களது மைக்கை வந்து ப்ரூவ் பண்ணுங்க, அப்பதான் நான் பேசுறது என்னன்னு கேட்போம். எல்லாரும் மீட் பண்ணுங்க. தமிழக அரசனுடைய ஆணைக்கிணங்க நமது சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டு நமது இந்திய மருத்துவத்துறையினுடைய இயக்குனர் எஸ் கணேஷ் IAS அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவ ஒரு கோவிட் கேர் சென்டர் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 31 இடங்கள்ல சித்த மருத்துவ தனித்துவமான ஒரு கோவிட் கேர் சென்டர் தொடங்கப்பட்டது. இந்த கோவிட் கேர் சென்டர் பணி நியமனம் செய்வதற்கு சில மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிலிருந்து சில மருத்துவர்களையும் சில மாவட்டங்களில் அவர்களை பணியமர்த்தினார்கள். இருப்பினும் நமது இந்திய மருத்துவத்துறையில் பணிபுரிந்து வருகின்ற அனைத்து மருத்துவர்களும் இந்த சிறப்பு சித்த மருத்துவ மையங்களில் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதற்கு நான் கடமைப்பட்டேன். இந்த CCRS பங்கு என்பது மிகப்பெரிய தூண்டுதலின் இணங்க சித்த மருத்துவத்துறையில் ஆராய்ச்சிகளை கலக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 7 வகையான ஆராய்ச்சிகள் இங்கு நடத்தப்பட்டது. இந்த 7 வகையான ஆராய்ச்சிகளுக்கும் ஒரு சில நிதி ஒதுக்கீடுகள் ஒரு சில இடங்களில் வழங்கப்பட்டது.
ஒரு சில இடங்களில் இங்கு ஆலோசனைகளும் மற்றும் எவ்வாறு ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டும் என்ற அறிவுரைகளும் CCRS வழங்கப்பட்டது. அதற்கு நாம் நன்றி கடமைப்பட்டோம். இந்த 81 தனித்துவமான மையங்களில் ஏறத்தாழ 26,000 நோயாளிகள் முற்றிலுமாக போஸ்ட் கோவிட் ஒரு புத்தகம் ஆராய்ச்சிகள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகள் CCR வழிகாட்டு நாம் அனைவருமே அதன் மொத்தமாக இதுவரை தமிழகத்தில் 1 கோடி குடிநீரான 3 லட்சம் பேருக்கு வராமல் அதில் இடர்பாடுகள் சிறப்பாக இந்த வந்து சார்பாக நன்றி. ஏற்பாடு எனக்கு செய்து கொடுத்த CG மேடம் அவர்களுக்கும் CCRS மத்திய அரசு நன்றி. அவருடைய பேச்சை தொடர்பாக பார்த்தேன் கண்டுபிடிச்சாரு. And clinical research activities of all the COVID care centers of Tamil Nadu. It's time to introduce the star of today's program, Dr. Vikram Kumar, Director for Tirupattur Siddha COVID Care Center and Assistant Medical Officer Siddha of Tirupattur District. And young and dynamic person with always fully charged battery mode, working 24 hours a day. And with special excitement, I'm pleased to welcome Dr. V. Vikram Kumar. And a brief introduction about Dr. Vikram Kumar. He had finished his UG degree in and completed his PG degree from the Department of Sirappu Marthuvam in National Institute of Siddha, Chennai, and also completed diploma in Varma Massage and Tokanam. And he had started his career as an assistant medical officer in Government Primary Healthcare Center, Andiyappanur, Tirupattur, since 2013. Currently, he is maintaining a herbal garden with more than 150 herbs in Government Primary Healthcare Center, Andiyappanur. He is well known for his free education about herbs to school students every week at his PHC at Andiyappanur. In addition to this, he had training from traditional Varma practitioners from Kanyakumari, and he has attended training on Varma-based Nadi diagnosis at he has been very familiar to the public through his awareness speech regarding the lifestyle changes through social media, Facebook, and many newsletters and magazines, etc. And currently, he is an active COVID frontline warrior who has been conducting 3 clinical COVID trials at Tirupattur COVID Care Center. He had been
known for his publications, and he had written more than 300 health-related articles in leading magazines for the past 6 years. And to mention few of his books, மன அழுத்தமும் சித்த மருத்துவ மூலிகைகளின் செயல்பாடுகளும், மரபு மருத்துவம் from தமிழ் into Sanskrit, உணவு மொழி, கருப்பு பதிப்பகம், மூலிகை மருந்து from தமிழ் Sanskrit, அஞ்சரை பெட்டி, பிரசுரம், ஆண்டியத்தூர் அரசு சித்த மருத்துவ பிரிவு, இயற்கை பொருட்களில் அழகு ரகசியங்கள், மல்லிகை பிரசுரம், பசுமை காட்டுப்புல், and during his postgraduate, he had completed 2 pilot studies from NIS. And to add more to his biodata, இலவச கடலை and சித்தர்களின் திருவுருவ சிலைகள் திறப்பு, அனைத்தும் அரசு சித்த மருத்துவ கிளினிக் கட்டமைப்புகள் மற்றும் திட்டம். I request Kumar to share his screen, and I kindly advocate. எல்லாரும் கொஞ்சம் உங்களோட சைடுல மியூட் பண்ணிடுங்க, ஏன்னா சவுண்ட் பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கு. I Dr. Vikram Kumar to share his screen. ஸ்டார்ட் பண்ணிட்டாரா அவரு? சவுண்ட் ஒண்ணு கேட்கலையா? மேம் கேக்குதுங்களா? யா. ஓகே. Doctors, can you see my screen? Yeah. Okay, sir. Good afternoon and welcome to this session. First of all, I thank the dignitaries who are present in this session. So I am Dr. Vikram Kumar. So for the next 45 minutes or so, I would like to share my experience in Siddha COVID Care Center, Tirupattur district. Okay, let's assume this session as a traditional gruel. அதாவது ஒரு பாரம்பரிய கஞ்சி அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய பாரம்பரிய கஞ்சியில் பல மருத்துவ குணம் மிக்க சில பொருட்களை கலந்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த செஷனை நம்ம வச்சுக்கிட்டா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கலவை என்ன இருக்க போகுது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், த லாங்குவேஜ் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிரஸ் இஸ் கோயிங் டு பி அ மிக்சர் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஏன்னா தமிழ் எதுக்கு முக்கியம்னா நம்மளுடைய தாய்மொழியில் தான் சில உணர்வுகளை நம்ம எளிதாக கடத்த முடியும். அதுக்காகவும் ஐ வுட் லைக் டு ஆல்சோ ஷேர் இன் இங்கிலீஷ் டூ, because people who are residing outside Tamil Nadu or who don't know Tamil language will get a better understanding of what is happening in Tamil Nadu regarding COVID situation and Siddha system of medicine. So that's why I have chosen English also. I would like to share my experience last 3 months in the Siddha COVID Care Center and also for the past 6 months in this COVID field. Finally, I would like to share about the research work and the results which are being going on in our Siddha COVID Care Center. Okay. Let's have a visual tour into our Siddha COVID Care Center. ஏன்னா இப்போ உள்ளே போகிறது ஒரு கோவிட் வார்டுக்குள்ளே முதல் முறையாக பிபிஇ போடாமல் உங்கள் எல்லாத்தையும் அந்த கோவிட் வார்டுக்குள்ளே கூப்பிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் மூவ் இன் டு திஸ் சித்தா கோவிட் வார்ட் வித்தவுட் பிபிஇ. ஏன்னா பிபிஇ போட்டு ஒரு புழுக்கமாக இருக்க மாதிரி ஒரு சூழல். ஸோ இப்போ இல்லாமல் ஒரு விஷுவல் டூர் போக போகிறது உண்மையாலுமே ஒரு உற்சாகமாக இருக்கிறது. Okay, before going into the COVID ward, I would like to thank a few members who have helped me dramatically during this season. First of all, I would like to thank our Honorable Chief Minister, Honorable Health Minister, and Honorable Minister for Commercial Taxes who have helped in setting up COVID care centers all over Tamil Nadu. And our Minister for Commercial Tax has initiated our Siddha COVID Care Center in Tirupattur district. Next, the main person I would like to thank in this situation is respected district collector of Tirupattur district. ஏன்னா இவர் இல்லாமல் எதுவுமே இங்கே நடந்திருக்காது அப்படின்றது தான் ஃபேக்ட். ஸோ ஒவ்வொரு அணு அசைவையும் கணித்து சித்த மருத்துவத்திற்காக பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியர். இங்கே திருப்பத்தூரில் மார்ச் மாதத்தில் தொடங்கி இப்போது வரைக்கும் சித்த மருத்துவத்திற்காக அவர் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஊக்கத்தை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. அதற்காக என்னுடைய சிறு நன்றியாக அவருடைய புகைப்படம் இதில் இருப்பதே ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா ஆரம்பம் முதல் கொண்டு தொடர்ந்து ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த சித்தா கோவிட் கேர் சென்டர் ஒவ்வொரு நகர்வையும் தொடர்ந்து ரசித்து தினமும் வந்து அதை பற்றியான எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத மெசேஜ் மூலமாகவோ கால் மூலமாகவோ தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வெற்றியில் மகிழக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சி தலைவர் தான் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர். So with this greatness and with this help only, the Siddha COVID Care Center in Tirupattur district is moving in full-fledged and everything is going very nice on its behalf. Okay, next I would like to thank our respected Ganesh IAS sir, who has initiated the research work right from the start in March, and also our JD Professor Dr. Parthiban sir and DG ma'am, Professor Kanagavalli ma'am, and Professor Dr. Meena Kumari ma'am, and Dr. Pichai Kumar sir. And mainly I would like to thank our district Siddha Medical Officer Dr. Susi Kannamma ma'am. She is the district medical officer for 3 districts, that is Tirupattur, Velur and Ranipet. She has done extremely well in encouraging youngsters to do well in the situation. So with her help, I'm doing the works very, very well. Without hesitating, அதாவது எந்த ஒரு தடையுமே விதிக்காம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதற்கு மிக ஊக்கப்படுத்தக்கூடிய எங்களுடைய மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் அவங்களுக்கு மிக்க நன்றி. And also the main person, Dr. G. Shivaraman sir from the task force, and Dr. Satya Rajeshwaran sir and Dr. Kannan sir from IMCOPS and also CCRS helped me right from the start regarding the research works and all the things which are going on at the moment. And my friends and okay, thank you. Okay. Okay, let's get in. இதுதான் சித்த மருத்துவ சிகிச்சை மையத்தினுடைய முகப்பு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவ சிகிச்சை மையம். ஒரு நோயாளி, கொரோனா நோயாளி உள்ள வராரு அப்படின்னா முதல்ல அவங்க கிட்ட பேசக்கூடிய இடம் இதுதான். ஸோ முதல்லையே அங்கே என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு உள்ள கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்ன சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத பற்றி டெபிக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஸோ முன்னாடியே போர்ட்ஸ் வச்சு இந்தந்த விஷயங்கள் நீங்கள் இருக்குது. ஸோ அவங்கள வந்து கோவிட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி ஒரு ரிசர்ட்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் கொடுக்கணுன்ற எண்ணத்தில் ஒரு ஃபஸ்ட்டே ஒரு அமைப்பை கொடுத்து எப்படி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய திங்ஸை பற்றி சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயம் சொல்லி உள்ள அனுப்புகிறோம். When a person gets, when an infected person gets to this COVID Siddha center, this is the entrance part. We just let him know about what are the things that he is going to get inside, what are the factors available, what are the food he is going to get, how he is going to feel. So these things are depicted outside the Siddha COVID Care Center. After that, he will move inside. This is the place where we just removing from the COVID things and just get him as a normal person. Okay. உள்ள நுழைந்த உடன் அவங்க பார்க்கக்கூடிய பகுதி இதுதான். என்ன மாதிரியான உணவுகள், மூலிகை சிற்றுண்டின்னு போட்டிருக்கோம், நீங்கள் அதில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். அதில் என்னென்ன மாதிரி உணவுகள் அவங்களுக்கு கிடைக்க போகுது, என்னென்ன பொருட்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றத கொடுத்துட்டு கூடவே ஒரு ட்ரெடிஷ்னல் செட் மாதிரி கீழே வச்சுருப்போம். ஹலோ விக்ரம், ஸ்லைடு மூவ் ஆகல. அப்படியா சார்? சரி சரி, இப்போ மூவ் ஆயிருக்குங்களா? ஓகே 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 ஓகே. ஸோ உள்ளே நுழைந்தவுடன் இருக்கக்கூடிய பகுதி தான் இது. ஸோ கீழே வந்து அந்த ட்ரெடிஷ்னல் செட்டப்பை வந்து கொடுத்துட்டு பேஷண்ட் வில் பி ஃபீலிங் சம்வாட் ஒரு ட்ரெடிஷ்னலான செட்டப்புக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து அவங்களுக்கு கொடுப்பதற்காக இது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. When a patient just enters into this Siddha COVID Care Center, we will be depicting what are the food, herbal snacks he is going to get. For example, sir, from Monday to Sunday, what are the foods he is going to get in the Siddha COVID Care Center. For example, every day we are going to give different sort of soups and herbal snacks regarding millets and sprouts which will be available there. In addition to that, a traditional setup will be made out there, so the patient will be feeling that they are into a traditional setup at the moment apart from COVID. So these are the things that patient is going to get. For example, herbal mask, we will be speaking in detail about this in later slides. Next, these are the snacks. அதாவது மூலிகை சிற்றுண்டி அப்படின்னு சொல்லிட்டு திங்கள் முதல் ஞாயிறு வரை காலையில் 11 மணிக்கும் சரி 4 மணிக்கும் சரி வெவ்வேறு வகையான சூப் ரகங்கள், இல்லை மருத்துவ பானங்கள், சிறுதானிய உணவுகள், முளைக்கட்டிய தானிய வகைகள், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு நாள் கொடுத்துட்ருப்போம். ஸோ இது டெய்லி அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது பல்வேறு வகையில் நம்ம இம்யூனிட்டி பற்றி இப்போ தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இம்யூன் பூஸ்டிங் ஃபுட்ஸாகவும் இது இருக்கும், கூடவே நல்ல ஒரு ப்ரோட்டீன் டயட்டாகவும் இருக்கும். ஸோ கோவிட்டுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இந்த அமைப்பு இருக்குன்ற பட்சத்தில் இதை ஏற்படுத்தியிருக்கோம். இதுவும் நல்ல பலனை கொடுத்துட்ருக்கு. ஸோ அங்கே வரக்கூடிய நோயாளிகள் எல்லாமே அதை விரும்பி சாப்பிடக்கூடிய சிற்றுண்டி ரகங்களாக அவை இருக்கின்றன. ஓகே.
இதுதான் முதல் உள்ள நுழைந்த உடனே அவங்க பார்க்கக்கூடிய விஷயம் இந்த அறைகள். கிட்டத்தட்ட 26 அறை இருக்கு. ஆக்சுவலாக ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம். ஸோ 25 ரூம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ரூம்ஸுக்குமே நம்ம 15 சித்தர்களுடைய பெயர்களும், மீதி இருக்கக்கூடிய ரூமுக்கு நம்மளுடைய தமிழ் நூல்கள், சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய நூல்களை வந்து டெபிக்ட் பண்ணி பேஷண்ட்டுக்கு வரும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலையும், நம்மளுடைய சித்த மருத்துவத்தின் மகிமையும் தமிழ் நூல்களுடைய மகிமை அல்லது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்ற எண்ணத்தில் அதை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஒரு வரவேற்பை அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ரூம்லையுமே 2 பெட் இருக்கும். அந்த ரூம்ஸ் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்க மாதிரி பார்த்துருக்கோம். கூடவே வந்து டேபிள்ஸ் கொடுத்து ஒரு புக்ஸ் படிக்கும்பொழுது அவங்க ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி. ஸோ எங்கேயுமே ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்போ அந்த ஸ்மெல்லோ எந்த விதமான விஷயமும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஆஸ்பெக்டில் ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ வி ஹாவ் டோட்டலி 25 rooms in which the rooms are very spacious and the rooms are named after our Siddhas, 18 Siddhas, and also on Tamil literatures. So patient will be feeling healthy and they will feel out of the hospital setup. That's why we made this setup. இது வந்து ஒரு வெராண்டா அப்படின்னு சொல்லலாம். வெளியில் சுற்றி ஒரு ஹாஸ்டல் செட்டப் மாதிரி கூட நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ரூம் பக்கத்துலையும் கிட்டத்தட்ட 50 போர்ட்ஸ் இருக்கும். நம்மளுடைய சித்த மருத்துவம் பற்றி, சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உணவியல் விஷயங்கள், வாழ்வியல் விஷயங்கள், புற மருத்துவம் பற்றி, அப்புறம் நம்மளுடைய உள் மருத்துவம், எண்ணெய் குளியல் பற்றி, நம்மளுடைய நோயில்லா நெறியில் சொல்லப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையுமே மொத்தமாக 50 பதாகைகளில் அவங்களுக்காக காட்சிப்படுத்தியிருக்கோம். ஸோ அவங்க ரிலாக்ஸாக இருக்கும்பொழுது இதை பற்றி பேசிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் டவுட்ஸாகவும் கேட்பாங்க. ஒரு கோவிட் நோயாளி உள்ளே வந்துட்டு வெளியில் போகும்பொழுது கோவிடும் அவங்கள விட்டு போயிருக்கணும், கூடவே நம்மளுடைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளே பதிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஆஸ்பெக்டில் பண்ணோம். இதுவுமே ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் முடிஞ்சு வெளியில் போயிட்டு இந்த விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையுமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. We have around 50 boards depicting Siddha principles, the dietary regimen and the steps to be followed for a healthy life. Every patient just have a snare with this and they used to follow these things. Someone asked doubt every day, and once they get out of the Siddha COVID care center, they follow the Siddha basic principles. So it is also working very well. நெக்ஸ்ட், இது வந்து ஒவ்வொரு ரூமுக்கு முன்னாடியுமே ஒரு மூலிகை குழந்தை அப்படின்னு சொல்லி பரிசீலிக்கிற மாதிரி ஒருத்தருக்கு கொடுப்போம். ஒரு பானையில் அல்லது அந்த மண் தொட்டியில் ஒரு சின்ன மூலிகை, துளசி, திருநீற்று பச்சிலை அந்த மாதிரி கொடுத்துட்டு, இது எதுக்குன்னா அவங்க 5 நாள் அல்லது 7 நாள் உள்ளே இருக்க போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்கள விட்டு நோய் விலகிட்டே இருக்க போகுது. ஆனால் இந்த செடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு மன ரீதியான ஒரு பிணைப்பு மூலிகைகளோடு இயற்கையோடு கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முறை தான். For every patient we give a plant to them so that they feel they are united with nature. As days progresses, the plant also goes in the sideways. COVID virus just get out of their body, we can say. Okay. தினமும் வந்து கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஒரு அவேர்னஸ் ஸ்பீச். இப்போது தினமும் உள்ள நுழைஞ்சி பேஷண்ட்ஸ் கூட கொஞ்சம் நம்ம பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதான் இப்போ வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை, பிபிஇ தேவை அப்படின்றத பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிபிஇ அப்படின்றது ஒரு பேரியர், வைரஸ்க்கும் ஒரு மனிதருக்கும் இடையில் இருக்கக்கூடிய பேரியர். அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மனிதருக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்கக்கூடியது எதுனா அது ஹியூமனிட்டி தான். ஸோ தினமும் அவங்கள சந்தித்து ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸோட பண்ணால் கண்டிப்பாக எந்த விதமான பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தினமும் ஏதாவது ஒரு விஷயங்களை பற்றி பேசுறது, அவங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. இது வந்து பேஷண்ட்ஸ்க்கும் நமக்கும் இடையே ஒரு நல்ல பாண்ட் உருவாவதற்கு அருமையான வாய்ப்பாக இருக்குது. ஸோ டெய்லி ஈவினிங்கில் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது. ஸோ எவ்ரி ஈவினிங் give a speech regarding Siddha topics or something else. It provides a bond between the patient and the doctor. முதல் நாளே நம்ம இதை பண்ணிட்டோம்னா அடுத்த 5 நாள் அவங்க இருக்கும்பொழுது பேஷண்ட்ஸும் ரொம்ப அந்த இருக்கக்கூடிய ஆங்ஸைட்டிலேருந்து வெளியில் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட எல்லா விஷயத்தையும் கிளியராக ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடல் சொல்லலாம். த நெக்ஸ்ட் திங் இஸ் லைப்ரரி. இதுவுமே மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு ஆக்சுவலாக ஆண்டியப்பன் ஒரு சித்தா ஹெல்த் சென்டருடைய மினியேச்சர் மாதிரி இங்கே கொண்டு வரலான்னு சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு மிகப்பெரிய அளவில் மாறும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ அவருடைய ஐடியாவின் பேரில் இந்த லைப்ரரியும் நாங்கள் தொடங்கியிருந்தோம். இந்த நூலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 நூல்கள், நம்மளுடைய சித்த மருத்துவத்தை பற்றி பேசக்கூடிய நூல்கள், சுற்றுச்சூழலை பற்றி பேசக்கூடிய நூல்கள், ஏன்னா அது இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய என்விரான்மெண்டல் ரிலேட்டட் புக்ஸ் வச்சுருக்கோம். அப்புறம் மருத்துவம் சார்ந்த நூல்கள், குட்டி பசங்களுக்கான கதை புக்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் அந்த செல்ஃபோன் பார்க்குறத குறைக்கக்கூடிய ஒரு டெக்னிக்காக இது நல்ல விஷயமா பயன்படுத்திட்டு இருக்கு. குறிப்பாக எல்டர் பீப்புள், ஒரு மிடில் ஏஜ்டு பீப்புள் அதிகமாக இந்த லைப்ரரியை யூஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது. So we have set up a library consisting of books related to environment, Siddha medicine, and also other medical related books, and also books for children. So everyone are very eager and interested to study books apart from watching just mobile and all.
ஸோ இட் இஸ் கோயிங் வெரி வெல். நெக்ஸ்ட் வாக் வித் 8 எல்லாருக்குமே தெரியும். இந்த 8 வடிவ வர்ம நடைமேடைன்றது ரொம்ப ஒரு நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு முறை. குறிப்பாக வர்ம which is an integral part of சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஸோ உள்ளங்காலில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை தூண்டும் விதமாக அந்த பெபிள் ஸ்டோன்ஸ் நம்ம பதிச்சிருந்தோம். ஸோ இங்கே அதை பதிவதற்கான வாய்ப்பு இல்லை. பட் அட்லீஸ்ட் பேர் ஃபுட்டில் அந்த மணல்லையும் அந்த கல்லுலையும் நடக்கும் பொழுது நம்மளுடைய உள்ளங்காலில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள் தூண்டப்படும் என்ற அடிப்படையில் அது பண்ணியிருந்தோம். கூடவே நம்மளுடைய தத்துவ முறைப்படி பார்த்தா நம்ம சர ஓட்டம் பற்றி நிறைய பேசுவோம். ஸோ இடைகளை பிங்களை அதில் ஏதாவது மாற்றம் நிகழலாம் அப்படின்றது நம்ம ஃபியூச்சராக ஆராயணும். ஸோ சயின்டிஃபிக் ரீதியாக பார்க்கும் பொழுது நம்மளுடைய போத் ஹெமிஸ்பியர்ஸ் செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸும் தோண்டக்கூடிய விஷயமா அந்த ஏன்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் 2 பக்கமும் நடக்க போகிறாங்க பேஸ்ட் ஆன் தி அந்த ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்தும் கூட. ஸோ நல்ல விஷயங்களை கொடுத்துட்ருக்கு. ஸோ பேஷண்ட்ஸ் வந்து காலையிலையும் மாலையிலையும் சூரியனுடைய வெயிலில் அதில் நடக்கிறாங்க. ஸோ விட்டமின் டியுடைய அப்சர்ப்ஷனுக்கும் உதவுது. அவங்களுக்கு ஒரு சேஞ்சாகவும் அது இருக்குது. Regarding English, in Varma which is an integral part of Siddha system of medicine, we do have lots of Varma points which has been told in Siddha system of medicine. By walking in this 8 pathway, the Varma points in the soul get stimulated and people feel energetic. Lots of things are going on. And regarding the scientific theory, while we walk in this 8-way pathway, it says that both hemispheres, cerebral hemispheres get activated, which is beneficial for the activeness. இது வந்து ஒரு சின்ன ஒரு அமைப்பு, ஒரு நல்ல மரங்கள் சூழ்ந்த ஒரு அமைப்பு. அது பக்கத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் நாங்கள் ஒரு ஜோவியில் ஸ்பெஷல் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த மரத்தோட நிழல் நல்ல ஒரு குளிர்ச்சியாகவும் இருக்கும். அப்படியே கொஞ்சம் இறங்கி வந்தாங்கன்னா ஒரு சேரில் உட்காந்துட்டு அங்கே ஒரு ஊஞ்சலும் கட்டியிருக்கோம் இப்போது. அப்புறம் அந்த மணல் திண்டு எதுக்குன்னா, மணல் அப்படின்றதுமே ஒரு இயற்கையோடு பிணையக்கூடிய ஒரு பிணைப்பு தான். இப்போது நம்ம ஒரு வரலாற்று நாவல்கள்லாம் படித்தோம்னா ஒரு அதில் வரக்கூடிய ஹீரோஸ்லாம் மணலில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னு வரும். ஒரு கூட்டம் வந்து மணல் திண்டில் வந்து நடந்ததுன்ட்டு வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுப்பதற்காக தான் அந்த மணல் திண்டை ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ அவங்க வந்து ரிலாக்ஸாக உட்காந்துருப்பாங்க. இப்போ நிறைய மணலும் கொட்டியிருக்கோம். ஸோ பீச்சில் உட்கார்றப்போ எப்படி ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீல் அவங்களுக்கு இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. நல்ல ஒரு அந்த வேப்ப மரத்துடைய வாசனை, அதுவும் சில டைம் மழை பெஞ்சிச்சுன்னா அந்த இடம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நெக்ஸ்ட் திங் இஸ் நிலாச்சோறு கான்செப்ட். நிலாச்சோறு அப்படின்றது நம்ம தவற விட்ட அற்புதமான நம்மளுடைய வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே நைட்லையோ இந்த பகலில் கூட வெளியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டோம். நைட்டான ஒரு கூட்டு குடும்ப கலாச்சாரத்தோடு மாடியில் போய் உட்காந்து சாப்பிடுவாங்க. நிலவின் ஒளியில் அந்த உணர்வை பெற்று அற்புதமான ஒரு உணவியல் முறை இருந்தது. அந்த குடும்ப சூழலும் இருந்தது. ஆனால் இன்னைக்கு சுத்தமாக அது கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த கான்செப்டையும் இங்கே உள்ள இருக்கக்கூடிய கோவிட் நோயாளிகள் மூலமாக வெளியில் கொண்டு போகணும் அல்லது விளம்பரத்தின் மூலமாக வெளியில் போகணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தினோம். டிஸ்சார்ஜ் ஆகி போகிற பேஷண்ட்ஸ் சொல்லக்கூடிய அற்புதமான அமைப்பு எதுனா இதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா நிலாச்சோரியை அவங்க சுத்தமாக மறந்துட்டாங்க. குட்டி குட்டி பசங்களாம் அந்த நிலாச்சோரை பார்த்துருக்க வாய்ப்பில்லை. ஸோ அதை வந்து நாங்கள் இங்கே சொல்லும் பொழுது தே ஃபீல் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ காலையிலையும் மதியம் தவிர்த்து இரவில் அந்த பேஷண்ட்ஸ் வந்து நிச்சயமாக இந்த நிலாச்சோறு தான் சாப்பிடணும். வெளியில் வந்து சமூக இடைவெளியோடு அந்த மணல்லையோ இல்லை அங்கங்கே பஃபே மாதிரி வச்சு அந்த டேபிள்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அங்கே தான் அவங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. திஸ் இஸ் அ கான்செப்ட் கால்ட் டைனிங் வித் மூன். We were following this moon supper before 20 years or so, but we have forgotten totally. Just to get back this concept to patients at the moment, we have started this dining with moon concept. It's going absolutely well. Next is ஒரு ஹெர்பல் கார்டன். இந்த ஹெர்பல் கார்டன் கிட்டத்தட்ட ஒரு 40 மூலிகைகள் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் இந்த மூலிகை தோட்டம். ஸோ பேஷண்ட் உள்ள நுழைஞ்ச உடனே இந்த மூலிகை தோட்டத்தை வந்து பார்வையிட்டு விக்ரம்குமார், விக்ரம்குமார் அந்த ஸ்லைடை வந்து நீங்க ஃபுல் ஸ்லைடு போடுங்க. யாருக்கும் தெரியல அப்படின்றாங்க விக்ரம்குமார். ஓகே, அந்த ஸ்லைடை வந்து ஃபுல் ஸ்கிரீன் கொண்டு வாங்க. நீங்க உங்களுக்கு தெரியுற மாதிரி சைடுல போடாம ஃபுல் ஸ்கிரீன் கொண்டு வாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஓகே சார். ஓகே, தேங்க் யூ சார். தெரியுதுங்களா சார்? இப்போ ஃபுல் ஸ்கிரீன் கொடுங்க. ஃபுல் ஸ்கிரீன்ல தான் சார் இருக்கு. ஸ்லைடு தெரியுது, ஆனா அந்த நார்மலா எடிட் மோட்ல தெரியுது சார். எடிட் மோட்ல இருக்கு. எடிட் மோட்ல இருக்கு. அத ஃபுல் ஸ்கிரீன் கொடுங்க. F5 போடுங்க சார். F5 போடுங்க சார். F5 போடுங்க. F5 போடுங்க. கம்ப்யூட்டர்ல F5 போடுங்க ஃபுல் ஸ்கிரீன். சார் ஓகேவா சார்? இப்போ இல்ல சார். F5 போட்டாரா? F5 போட்டுருக்கேன் சார். வந்துருச்சு. ஓகே சார். உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஃபுல் ஸ்கிரீன் தெரியுது? உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல தெரியுதா? தெரியுது. இல்ல நமக்கு கொஞ்சம் லேட் ஆயிடும். ஓகே, கீழ F5 கொடுத்துறீங்களா சார்? கீழ அந்த ஓகே சார். ஓகே சார். அந்த கிண்ணம் போல இருக்குல்ல அதுக்கிட்ட. ஓகே. எஸ் சார். ஒன் நேரம் கழிச்சு. ஓகே சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகே சார்.
ஸோ இந்த மூலிகை தோட்டம் அப்படின்றதும் பேஷண்ட் உள்ளே நுழைஞ்ச உடனே அவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 40 மூலிகைகள் இங்கே இருக்குது. ஸோ ஒவ்வொரு மூலிகை பக்கத்துலையும் அது என்னென்ன மூலிகை அதை வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. என்னுடைய பயன்களும் கொடுத்துருக்கோம். ஸோ வெளில என்ன பிளான்ஸ்ன்னு தெரியாமல் உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ இது மூலிகை இதற்கு தான் பயன்படுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சிட்டும் அவங்க வெளில போகிறதுக்காக இந்த மூலிகை தோட்டம், கூடவே அவங்க கார்டனிங் பண்ணுறது, இந்த மூலிகைகளோடு உறவாடுறது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலுக்காக இந்த ஹெர்பல் கார்டன் ஏற்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்விங் அண்ட் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊஞ்சல் வந்து அந்த வேப்பமரம் நீங்கள் 2 பார்த்தீங்களே, அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். எல்லாருக்குமே ஊஞ்சல் அப்படின்றது ஒரு உள மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வயது வித்தியாசமின்றி குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரையும் அந்த ஊஞ்சலில் உட்காந்து ஒன்றும் புக்ஸ் படிக்கிறது, இல்லை ரிலாக்ஸாக கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்விங் ஆகிட்டு இருக்குது. சில பேர் ஊஞ்சலில் உட்காந்துட்டு அப்படியே பாடிட்டு இருப்பாங்க, தங்களை மெய் மறந்து. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஊஞ்சல் கொடுக்குது. ஸோ மொத்தத்தில் உங்கள் மன ரீதியாக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்துறது தான் அந்த ஊஞ்சல். அந்த ஊஞ்சலும் நல்ல ஒரு அவங்கள ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு பலன் கொடுத்துட்ருக்குன்னு சொல்லலாம். அப்புறமா ஒரு டைம் டு ரிலாக்ஸ் அப்படின்றதுக்காக ஒரு 50 இன்ச்சில் ஒரு டிவியும் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ குழந்தைகள் வந்து போகோ சேனல் பார்க்குறது, கார்ட்டூன் சேனல்ஸ் பார்க்குறது, கொஞ்சம் முதியவர்களாக இருந்தால் அந்த நாடகம் பார்க்குறது, ஐபிஎல் பார்க்குறது, சாங்ஸ் கேட்குறது, படங்கள் பார்க்குறது, இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டான சுச்சுவேஷன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த டிவி கொடுத்துருந்தோம். ஸோ சமூக இடைவெளியோடு உட்காந்து அந்த பேஷண்ட்ஸ் தொடர்ந்து அதை பார்த்துட்ருக்காங்க. ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும்பொழுது ஒரு செல்ல சண்டைகள் நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும். இந்தந்த சேனல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன சண்டைகள் நடக்கும். ஸோ மொத்தத்தில் கோவிட் அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு இருக்கக்கூடாது, வேற ஒரு உலகத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்காக செய்யப்பட்ட மற்றொரு அமைப்பு தான் இது. ஸோ இதுவுமே ரொம்ப நல்ல இதாகிட்டுருக்கு. ஸோ கம்மிங் டு ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட், அந்த சித்தர் யோகம் அண்ட் திருமூலர் பிராணாயாமம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், யோகம் அப்படின்றது யூனிக் ஃபீச்சர் ஆஃப் சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன். நம்ம சித்தர்களால் சொல்லப்பட்ட பல்வேறு யோக முறைகள் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து அழுத்தமாக சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்ட யோக முறைகளை அவங்களுக்கு தினமும் சொல்லிக் கொடுத்து, கூடவே அவங்கள அப்பப்போ ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கும் இந்த யோகா ப்ரொசீஜர் டெய்லியுமே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து அவங்க அதை ஃபாலோ பண்ணவும் செய்கிறாங்க. அண்ட் ஆல்சோ திருமூலர் பிராணாயாமம், நம்ம இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிராணாயாம சிகிச்சை முறைகளையும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வி டீச் பேஷண்ட்ஸ் அபவுட் தி சித்தர் யோகம் ரிலேட்டட் மெத்தட்ஸ் அண்ட் ஆல்சோ breathing techniques said by the great saint Tirumular, so that people follow it up regularly, not only for this communicable disease, also for non-communicable disease. அதாவது non-communicable disease உடைய ப்ரிவென்ஷனுக்காகவும் இது நிச்சயமாக உதவும் அப்படின்றத சொல்லி அவங்கள தொடர்ந்து செய்வதற்காக தூண்டிட்டு இருக்கோம். அடுத்ததாக இருக்கதான் ஒரு மிக முக்கியமாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்க ஒரு மெட்டீரியல் ஹெர்பல் மாஸ்க். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இதற்கும் முதல் தொடக்க புள்ளி வைத்தது எங்களுடைய மாவட்ட ஆட்சியர், அதுக்கப்புறம் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர்களுடைய ஒப்புதலின் பேர்லையும் ரொம்ப பிரபலமாக போயிட்டு இருக்கு. இதனுடைய இனிஷியேஷன் அல்லது ஒரு இன்னோவேஷன் யாருன்னா டாக்டர் பாஸ்கர் அப்படின்ற ஒரு இளம் சித்த மருத்துவருடைய இன்னோவேஷன் தான். உண்மையாலுமே அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் இது. ஸோ இதை நாங்கள் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த ஃபீட்பேக் வந்து உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. யாருக்காவது நேசல் ஸ்டஃபினஸ் அல்லது சோர் த்ரோட், லைட்டாக ஒரு காஃப் இருக்குது அப்படின்னா இதை போட்ட உடனே தே கேன் ஃபீல் பெட்டர். இப்போ ஆவி பிடிச்சா நமக்கு எப்படி வேர்வை வருமோ அந்த மாதிரி வருது, இல்லை கண்ணில் இருந்து அந்த சுத்தி நாசி சுத்தி அடையிறது. ஸோ எல்லாமே நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது இந்த ஹெர்பல் மாஸ்க். The herbal mask, it's a great innovation by young Siddha Dr. Bhaskaran has done a great thing regarding this. When we give for the patient, if they have a nasal stuffiness or sore throat or something like that, they feel better. அதே மாதிரி இந்த O2 சேச்சுரேஷன் அதை வச்சு மானிட்டர் பண்ணி ஒரு சின்ன டாக்குமெண்ட் மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேயுமே ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து கூடுறத பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக மற்ற சித்தா கோவிட் கேர் சென்டர்ஸ்க்கும் இன்சைட் தமிழ்நாடு அல்லது மற்ற பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம இதை நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அளிக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலாக அது இருக்கும். அடுத்ததாக ஸ்டீம் இன்ஹலேஷன். நம்மளுடைய மருத்துவத்தில் வேது பிடித்தல் அப்படின்றது அற்புதமான ஒரு விஷயம். நிறைய நம்ம புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக பேஷண்ட் உள்ளே நுழையும் போதே அவங்களுக்குன்னு ஒரு குட்டி மண்பானை மாதிரி கொடுத்துருவோம். ஸோ அதில் ஒரு ஹாட் வாட்டர் கொடுத்துட்டு நம்மளுடைய ஈக்கலிப்டஸ் லீவ்ஸோ அல்லது தும்பையுடைய பூ எல்லாமே பக்கத்துலேயே வளர்த்துட்ருக்கோம், ஒரு சின்ன இது மாதிரி போட்டு. ஸோ அந்த நொச்சி தலை கொடுக்கறது, வேப்பிலைகள் இந்த மாதிரி கொடுத்து அவங்கள ஆவி பிடிக்க வைக்கிறோம். ஸோ டெய்லியுமே அவங்க தொடர்ந்து அந்த பானையில் ஆவி பிடிச்சிருவாங்க. ஸோ திஸ் இஸ் அ மெத்தட் கால் ஸ்டீம் இன்ஹலேஷன். இன்ஹேலிங் ஹெர்ப்ஸ், மெடிக்கேட்டட் வாட்டர் வில் கிவ் லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ரிகார்டிங் திஸ் கஃபா டிசார்டர். ஏன்னா நம்ம கபம் சார்ந்த நோயின்னு இதை சொல்கிறோம். ஸோ லைட்டாக சிம்டம் இருக்கவங்களுக்கும் இது நல்ல ஒரு பலனை கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மெடிக்கேட்டட் வாட்டராக தொடர்ந்து அவங்களுக்கு கொடுத்துட்றோம். அடுத்ததாக ஃபியூமிகேஷன் அப்படின்ற ஒரு மெத்தட். நம்ம புகை போடுதல்னு சொல்லிக்கலாம், இல்லை மூலிகை தூபம் அப்படின்ட்டு. ஸோ சாம்பிராணியோட பல மூலிகைகளுடைய கலவைகளை ஒரு குட்டி செட்டப் மாதிரி சுற்றி வச்சுருக்கோம் அந்த கோவிட் கேர் சென்டர் சுற்றி. ஸோ
ஸோ எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் ஏரோசால் ஸ்ப்ரெட்ல கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது கோவிட்ல. ஸோ இதை தடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஹைப்போதிசிஸில் இதை பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே நல்ல ஒரு இது கொடுக்குது. கூடவே டெய்லி உள்ளே போய் ஒவ்வொரு ரூமுக்குமே பிபிஇ போட்டுட்டு அதில் பேஷண்ட்ஸ் கிட்டையும் இந்த காட்டுற மாதிரி. ஆக்சுவலி ஹெர்பல் கார்டன் அடுத்து ஸ்லைடு சேஞ்ச் ஆகல. ஹெர்பல் கார்டன் சைடுலயே வந்து ஸ்லைடு இருக்குது. சரி, இப்போ ஆயிருக்கா சார்? இப்போ சேஞ்ச் ஆகுது. சரி, இப்போ மாறுதா சார்? அடுத்து சேஞ்ச் ஆகுதுங்களா? சார் சேஞ்ச் ஆகுது. இப்போ ஆக்சுவலி மட்டும் இருக்குது, அது சேஞ்ச் ஆகலைங்க. உள்ளதான் சேஞ்ச் ஆயிருக்கு சார். நீங்க போய்கிட்டு இருக்க டாபிக் அது இன்னும் வரல. ஓகே சார், இப்போ ஓகேவா சார்? ஸ்டீம் இன்ஹலேஷன்ல இருக்குங்களா? இல்ல, இன்னும் வரல சார். அந்த ஸ்ட்ரிங்ல தான் நிக்குது, ஊஞ்சல்ல தான் நிக்குது ஸ்லைடு. ஓகே சார். ஸ்டீம் இன்ஹலேஷனுக்கு வந்துட்டோம், பட் அந்த இதெல்லாம் வரல சார். இப்போ வந்திருக்குங்களா? வந்துருக்கு சார். ஓகே ஓகே, வந்துருச்சு. நீங்க பேசிட்டு இருக்க லெவலுக்கு வந்துருச்சு. ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். ஸோ அந்த ஸ்டீம் இன்ஹலேஷனுக்காக அவங்களுக்கு அந்த பார்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஒரு பின்னாடி அந்த என்னென்ன இது போட்டோன்றதுக்காக ஒரு இதை காட்டிடுறேன். ஸோ ஸ்விங்குக்கு அடுத்தது அந்த பேஷண்ட்ஸ்க்காக இருக்கக்கூடிய அந்த டிவி செட்டப் பற்றி சொல்லியிருந்தேன்னா அதுக்கான விஷயம் அது. நம்மளுடைய பிராணாயாமம் மற்றும் யோக முறைகள். ஸோ இதுதான் அந்த ஃபியூமிகேஷனுக்காக நம்ம போடப்பட்ட பிக்சர் சார். கிடைக்குது இல்லை சார்? பிக்சர் வந்துருக்குங்களா? ஓகே சார். ஸோ இந்த பிக்சர் தான் வந்து சுற்றி அந்த சென்டரை சுற்றி இருக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 மட் பார்ட்ஸ் வச்சு ஸோ அதில் அந்த ஃபியூமிகேஷன் ப்ராசஸ் வந்து தினமும் அப்பப்போ போயிட்டுருக்கேன். உள்ளேயும் அதை கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட அல்லது ரூம்குள்ளே போய் பிபிஇ போட்டுட்டு பண்ணுற மாதிரி மெத்தடு ஆல்டர்னேட்டிவ் டேஸில். ஸோ ஈவினிங் டைமில் எப்படி தண்ணீர் வந்து மகிழ்ச்சியை கொடுக்குதோ அந்த மாதிரி இந்த லேம்பிங்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் சொல்லலாம். குறிப்பாக இதில் இருக்கக்கூடியது இலுப்பை எண்ணெயுடைய விளக்கு தான் அது. ஸோ இலுப்பை எண்ணெய் பற்றி நிறைய மருத்துவ குணங்கள் நம்மளுடைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றியும் மீண்டும் இலுப்பை எண்ணெய் போன்ற பாரம்பரிய மிக்க விஷயங்களை மக்களுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. ஸோ நைட்டில் ஒரு ஒளி இருந்தாவே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது தான். ஸோ அதுக்காக இதை பண்ணியிருக்கோம். ஸோ ரூமுக்கு வெளியிலையும் அந்த மாதிரி அவங்க குட்டி குட்டி அகல் விளக்கு கொடுத்து அதை லைட்டன் பண்ணுற மாதிரியும் ஏற்பாடு செய்திருக்கோம். அப்புறம் முக்கியமான விஷயம் ட்ரெடிஷ்னல் கிச்சன் யூனிட் அப்படின்ட்டு, அதாவது மண்பானையில் சமையல் அப்படின்ற கான்செப்ட் தான். ஸோ பேஷண்ட் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே ஒரு செட்டப் வச்சுட்டு மண்பானையில் வந்து நான் ஏற்கனவே சொன்னப்பட்ட அந்த சூப்ஸ், அந்த சிறுதானிய உணவுகள் எல்லாமே டைரெக்டாக தயாராகும். கூடவே நம்மளுடைய கபசுர குடிநீர் ஆகட்டும், நிலவேம்பு குடிநீர், ஆடாதொடை குடிநீர் எல்லாமே இந்த மண்பானையில் நம்ம புக்ஸில் சொல்லப்பட்ட மெத்தட்ஸ் படி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுதீயில் குறைக்கப்பட்ட கஷாயங்களாக அவங்களுக்கு போகுது. ஸோ இதுவே நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சேஞ்சை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த மண்பானை செட்டப்பு. ஸோ பாரம்பரிய வைத்தியர்களால் நிறைய உணவு சூப்பகங்கள் அந்த உணவுகள்லாம் தயாரிக்கப்படுது. கூடவே நிறைய மூலிகைகள் வச்சு இது எல்லாமே பேஷண்ட் எதிரில் இருந்து பார்க்கும் பொழுது நமக்காக ஏதோ ஒன்று நடக்குது டைரெக்டாக அப்படின்ற விஷயத்துலேயே ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நேரடியாக சுட சுட அவங்களுக்கு அப்படியே ஜஸ்ட்டில் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறதா பில்டிங். ஸோ போகும் பொழுது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிச்சயமாக கிடைக்குது. ஸோ மெயினாக நம்ம கொடுக்கக்கூடிய சூப் வந்து ஆடாதொடை, சிற்றரத்தை, அதிமதுரம், சுக்கு, மிளகு, திப்பிலி, கற்பூரவள்ளி இந்த சூப்பு நிச்சயமாக டெய்லியுமே போயிடுது. ஒரு தொண்டை கம்மல் இருக்கும் பொழுது, ஸோ கபம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சூப், நல்ல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சூப்பாக இருக்குது. இவங்கெல்லாம் ஒரு வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அமைப்புக்கு வலு சேர்க்கக்கூடிய மக்கள் இவங்க தான். இந்த மாதிரி நிறைய வாலண்டியர்ஸ் இந்த சித்தா கோவில் கேர் சென்டருக்காக உழைத்து கொண்டிருக்காங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி டெய்லி அந்த சூப் ஆகட்டும், உணவுகளாகட்டும் எல்லாருமே அவங்களுக்கு பரிமாறக்கூடிய செயலை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே கொடுக்கக்கூடிய விஷயம் மெயினாக அந்த சூப் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மருத்துவ ரீதியாக கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர் பேஸ்ட் ஆன் டாக்டர் சர்வீஸ்.
அதை தவிர்த்து ஆடாதோடை சூப்பு, அதிமதுரம் சூப், அப்புறம் ட்ரெடிஷ்னல் குயில்ஸ் நிறைய கஞ்சிகள் கொடுக்குறோம். நம்ம புக்கில் நம்ம நூலில் சொல்லப்பட்ட பல்வேறு வகையான ஒரு பஞ்சமுட்டி கஞ்சி ஆகட்டும், முக்கூட்டு பருப்பு கஞ்சி அல்லது உளுத்தங்கஞ்சி, கொள்ளு கஞ்சி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு போகுது. அதே மாதிரி ஹெர்பல் ஸ்நாக்ஸ், ஏற்கனவே சொன்ன ஒரு முடக்கரத்தான் சூப், தூதுவளை சூப்பு, முளைக்கட்டிய தானியங்கள், மில்லட் பேஸ்டு ஸ்நாக்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 6 முறை தேவைக்கு ஏற்ப அவங்களுக்கு இந்த உணவு புரோட்டீன் டயட் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஒரு மென்டலி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறதை தாண்டி அங்கே நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சித்தா மெடிசன்ஸ் தான். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம நார்மலாக அங்கே கொடுக்கக்கூடியது அமுக்ரா சொர்ண மாத்திரை, தாலிசாதி வடகம், பிரம்மானந்த பைரவம், ஆடாதொடை மணப்பாகு, அப்புறம் கபசுர குடிநீர், அப்புறம் பேஸ்ட் ஆன் சிம்டம்ஸ் நிறைய மெடிசன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே அற்புதமான பலன்களை கொடுத்துட்ருக்கு. ஸோ பின்னாடி அந்த ரிசர்ச் ஆஸ்பெக்ட் அதை என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ சித்த மருத்துவம், தனித்த சித்த மருத்துவம் இந்த கோவிட் கேர் சென்டரில் பல்வேறு விஷயங்களை அவங்களுக்கு நோயாளிகளுக்கு பலன் அளிச்சிட்டு இருக்கு. ஸோ டெய்லி வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸும் சரி, இல்லை ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் மூலமாகவும் உங்கள் பல்ஸ் அண்ட் ஆக்சிஜன் லெவலை சேச்சுரேஷனை 2 times மானிட்டர் பண்ணி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான். ஸோ அந்த விஷயங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் திங் இஸ் டான்ஸ். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப வைரலாக போன ஒரு விஷயம், ஒரு மைல்டு டான்ஸ் எ பூன் டு ஹெவி மைண்ட்னு சொல்லலாம். ஸோ ஹாப்பி ஹைபாக்சியா அப்படின்ற ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியம். ஸோ அதை பார்த்துட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வைட்டல்ஸையும் மானிட்டர் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக பேஷண்ட்ஸ் ஆடுறதை விட நம்ம அவங்கள மகிழ்ச்சி படுத்துறதுக்காக ஆடிய விஷயங்கள் தான் அது. ஸோ இதுவுமே ரொம்ப ஒரு விழா கோலம் பூண்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த முதல் நாள்லேருந்து இந்த டான்ஸ் சார்ந்த விஷயங்கள் முடிச்சிச்சுன்னா அடுத்த நாள்லேருந்தே அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. உள்ளே வந்து அந்த ஆங்ஸைட்டி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அவங்கள விட்டு விலகி இருக்கும். இன்னொரு விஷயம், ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு ஆக்சுவலாக ஆக்சிஜன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆனதை பார்க்க முடிஞ்சது. நீங்கள் கூட முதல்ல மைல்டான ஒரு டான்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் டாக்குமெண்ட் பண்ணி தான் வச்சிருக்கு. ஸோ ஹாப்பி ஹைபாக்சியா போகாமல் அவங்களுக்குள்ள மகிழ்ச்சி கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம்தான் இது. அப்புறம் லாஸ்ட்டாக பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகும் பொழுது ஒரு ஸ்டேஜ் ஃபார் பேஷண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு போடியம் கொடுக்குறோம். அந்த அதில் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த போடியமில் பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுடைய அனுபவத்தை வந்து வெளியில் போகும்பொழுது பேசிட்டு போவாங்க. ஸோ மொத்தமாக உள்ளே இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்தது, வரும்பொழுது கோவிட் சார்ந்த ப்ரெஷர் எப்படி இருந்தது, எந்த வகையில் அவங்க மனதை தாக்கி இருந்தது, அதுவே வெளியில் போகும் பொழுது எந்த வகையான மாற்றத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ when they go out, மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை தூக்கி போட்டுட்டு வெளியில் போகிற மாதிரி ஒரு அமைப்பு தான் அந்த போடியம். ஸோ அந்த ஸ்டேஜில் எல்லாருமே பேசிட்டு போகும் பொழுது மொத்தமாக அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களை மட்டும் எடுத்துட்டு, மகிழ்ச்சியான அனுபவங்களை மட்டும் எடுத்துட்டு கோவிட் சார்ந்த விஷயத்தை எடுத்து வீசிட்டு போகிற மாதிரியான ஒரு அமைப்பாக அதை ஏற்படுத்தியிருந்தோம். நெக்ஸ்ட் கமிங் டு ரிசர்ச். ஆரம்பத்திலேருந்து சொல்லணும்னா மார்ச் மாத இறுதியிலேயே முதல் கட்ட சிறு ஆய்வை வந்து முதல்ல மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய அனுமதியின் பேரில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் கான்டாக்ட்ஸ்க்கு கபசுர குடிநீர் செய்து கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ வந்து இனிஷியல் பேப்பர் பல்வேறு ஆய்வுகளுக்கு ஆரம்ப கட்டமாக அமைந்தது எங்கள் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. அதே மாதிரி இன்னொரு ஆய்வும் கோயம்பேடு போயிட்டு வந்த பாசிட்டிவ் கான்டாக்ட்ஸ்க்கு பண்ணியிருந்தோம். ஸோ 2 ஆய்வு ஒரு ரெடியான ஸ்டேஜில் இருக்குது. ஸோ 2மே வரலாம். ஸோ இதுக்குமே மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் அவர்களுடைய ஊக்கம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரணம். ஸோ இப்போது CTRI அப்ரூவல் ஓட அந்த ரிசர்ச் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஸோ 20 பேஷண்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தோம். அதில் அவுட் ஆஃப் 20ல் 19 பேஷண்ட்ஸ் 5 டேஸில் நெகட்டிவ் ஆயிருந்தாங்க. ஒரு பேஷண்ட் மட்டும் 7 டேஸில் ஆயிருந்தாங்க. பட் அதை தாண்டி பிளட் பேராமீட்டர்ஸில் நம்ம மெடிசன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அற்புதமான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ரிகார்டிங் LDH ஆகட்டும், CRP ஆகட்டும், IL-6 ஆகட்டும், ஒரு பிளேட்லெட் கவுண்ட்ஸ், WBC கவுண்ட், எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பர் பேப்பராக இது சப்மிட் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்குமே ஆட்சியர் அவர்களுடைய ஃபண்டிங்கில் இருந்து ஆரம்பித்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்து சித்தா மெடிசன் வந்து மக்கள்கிட்ட சேர்றதோடு சேர்த்து ரிசர்ச் ஆஸ்பெக்டையும் போகணும் அப்படின்றத அவர் இன்சிஸ்ட் பண்ணி அற்புதமாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, ரிசர்ச் அப்படின்றது நிச்சயமாக நம்ம அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான தேவை. அது ஒரு புறம் இன்னொரு புறத்தில் மக்களிடம் நம்மளுடைய மருத்துவத்தை கொண்டு சேர்ப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாம் செய்வது காலத்தின் கட்டாயம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மீடியாவில் பேசுறது, எழுதுறது, இல்லை ஒரு எந்தெந்த சேனல்ஸ் நமக்கு இருக்கோ அதன் மூலமாக சித்த மருத்துவம் அப்படின்ற வேர்டை நம்ம அங்கங்கே
சொல்லிட்டு இருந்தோம்னாவே கண்டிப்பாக மக்கள்கிட்ட ரீச் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இங்கே ரிசர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிதாக இருந்தது. ஏன்னா ஏற்கனவே மீடியா மூலமாக இந்த சித்தா கோவிட் கேர் சென்டருக்கு நல்ல ஒரு ரீச் கிடைச்சிச்சு. ஸோ பேஷண்ட்ஸாக வாலண்டியராகவே அவங்கள ரிசர்ச்சில் ஈடுபடுத்திக்கக்கூடிய நிலைக்கு அங்கே இருந்தது. ஸோ ஒரு பக்கம் மக்களை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கணும். இன்னொரு பக்கம் ரிசர்ச் அந்த விஷயங்களும் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய உச்சத்தை விரைவில் ஈஸியாக அடைஞ்சிட முடியும். ஸோ ரிகார்டிங் ரிசல்ட்ஸ், இந்த ரிசல்ட்ஸ் நிச்சயமாக ஒரு பேப்பராக விரைவில் வரும். அதுக்கு முன்னாடி சித்தா கோவிட் கேர் சென்டருடைய சக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ மதியம் வரைக்கும் 454 பேர் நெகட்டிவ் ஆகி வீட்டுக்கு போயிருக்காங்க. அதில் எல்லாருமே மேக்ஸிமம் 5 days டெஸ்ட் பண்ணவங்க தான். ஸோ இங்கே திருப்பத்தூரில் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே நாங்கள் யாருக்கும் ரிப்பீட் சாம்பிள் எடுக்காமல் வெளியில் அனுப்புறது கிடையாது. ஸோ அதில் நெகட்டிவ் வந்தால் தான் அவங்க வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். இன்னொன்று போஸ்ட் கோவிட் விசிட் அப்படின்றது ஏன்னா இப்போ 3 months முன்னாடி வரைக்கும் பெரிய போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி நம்மளுடைய கண்ட்ரியில் பெரிய அளவில் பேசலை. பட் இப்போ அது நிச்சயமாக அது பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஸோ பேஷண்ட்ஸ் வெளியில் போயிட்டும் ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் மூலமாகவோ அல்லது 10 or 14 days கழிச்சு திரும்பியும் வந்து அவங்க என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு ஏதாவது மாறுதல் இருக்கா அப்படின்றதையும் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதற்கு ஏற்றபடி சித்தா மெடிசன்ஸும் போயிட்டு இருக்கு. நான் எல்லாருக்கும் ரிக்வஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் ஆரம்பத்தில் பண்ண 2 சிறு ஆய்வுகளும் ஆகட்டும், இப்போ பார்த்த ஆய்வுகளையும் சரி, எல்லா கோவிட் பேஷண்ட்ஸ்க்கும் LDH உடைய இன்க்ரீஸ் ரொம்ப ரொம்ப இருக்கு. ஸோ வாட் டைப் ஆஃப் இன்ஜுரி ஹேப்பனிங் இந்த மசில்ஸ் அப்படின்றத நம்ம இன்னும் அஷ்யூம் பண்ணி இன்னும் பெரிய லெவலில் அது போகணும். இது எந்த LDH உடைய ஐசோ என்சைம் அப்படின்றது அடுத்த ஸ்டடியில் போனால் கண்டிப்பாக மாற்றங்கள் நிகழும். ஸோ அது சார்ந்தும் நம்மளுடைய மருந்துகள் ஏதாவது ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். அதில் கபசுர குடிநீர் அற்புதமான பலன் கொடுக்குது. இந்த LDH உடைய லெவல்ஸையும் குறைக்குது. ஸோ இன்னும் வேறு ஏதாவது விஷயங்களை நம்ம கொடுக்கலாமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ மொத்தத்தில் இந்த ரிசல்ட்ஸ் தாண்டி உள்ளே இருக்கும் பொழுது நிறைய சென்சிட்டிவான விஷயங்களும் நடக்கும் ஒரு டாக்டருக்கும் ஒரு பேஷண்ட்ஸ்க்கும் நடுவில். ஏன்னா அவங்க இருக்கிறது வந்து ஒரு கஷ்டமான சூழல். நிறைய பேருக்கு திருமணம் தடைபட்டிருக்கு அவங்க கோவிட் வந்தனால. சிலரால் எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடுச்சு. சிலரால் அவங்க நெருங்கிய உறவுகளுடைய மரணம் நடந்திருக்கு கோவிட்னால. ஸோ அவங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கும் பொழுது அவங்களுடைய துன்பத்தில் நம்ம பங்கு எடுத்துக்கிறோம் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். அனைத்தையும் தாண்டி இவ்வளவு கால உழைப்பிற்கு குறைத்த ஒரு வெற்றி என்னன்னா, தினமும் அந்த பேஷண்ட்ஸ் டிஸ்சார்ஜ் ஆகி போகும் பொழுது அவங்க கொடுக்குற அந்த அவுட்புட்டும் சரி, அவங்க மன மகிழ்ச்சியோடு வெளில போகும் பொழுதும் சரி, அது கொடுக்கக்கூடிய ஃபீலுக்கு அளவே கிடையாது. ஏன்னா உள்ள வரும்போது அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு ஒவ்வொரு நோயாளியுடைய குணமும் அந்த மனம் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ வெளியில போகும்பொழுது அவங்க கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்காக தான் தினமும் நான் வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த டைலாக் ரொம்ப ஃபேமஸானது தான், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். அப்ரஹாம் லிங்கன் அதுக்காக சொல்லியிருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள் எதுனா அது சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன் தான். ஸோ அதை நல்லா நம்மளுடைய அத்தாரிட்டியை நல்லா ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம அனைவரும் இணைந்து ஒரு என்ன சொல்கிறது, இணைந்த கைகள் மாதிரி தொடர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக சித்த மருத்துவத்தை அடுத்த கட்டத்திற்கு நம்ம கொண்டு செல்வதற்கு வாய்ப்பாக அமையும். So finally, I would like to thank our team of doctors in Tirupattur district and also doctors who are encouraging me from Velur and Ranipet district also. அவங்களுடைய முயற்சியால தான் இந்த விஷயம் இது வரைக்கும் திருப்பத்தூர் அப்படின்ற விஷயம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறதுக்கு அவங்களுடைய காரணம். அண்ட் ஆல்சோ தி சப்போர்ட் ஸ்டாஃப், அவங்களுடைய அந்த களப்பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள் இல்லைன்னா எதுவுமே நகராது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு தொடக்கத்தை கொடுத்தாலும் அது சிறப்பாக போகிறதுக்கு அவங்களுடைய ஒத்துழைப்பும் மிக மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பிக்சர் பார்க்கலன்னா இப்போது திரும்பி பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சார். ஏன்னா ஏன் அகெயின் அப்படின்னா, இவருக்கு நன்றியை வெறும் ஒரு ஸ்லைடில் போட்டு சொல்லிவிட முடியாது. அந்த அளவுக்கு பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் தினமும் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத மானிட்டர் பண்ணி என்ன விஷயங்களை மாற்றலாம், என்னென்ன புது இன்னோவேட்டிவ் ஐடியாஸை புகுத்தலாம் அப்படின்ற அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் இவர். இவரை தாண்டி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், உங்கள் கலெக்டரேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்லேருந்து எல்லாருமே சித்த சித்தத்துக்காக சித்த மருத்துவத்தின் வெற்றியில் மகிழக்கூடிய அமைப்பாக அங்கே இருக்குது. கூடவே இங்கே இருக்கக்கூடிய அலோபதி கவுண்டர் பார்ட்ஸ் அவங்களுமே இங்கே ஃபுல் சப்போர்ட் தான். ஸோ சித்த மருத்துவம் ஒரு டாக்குமெண்டேஷன் மூலமாகவோ அல்லது ரிசர்ச் மூலமாகவோ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுதுன்னா ஹாப்பி ஆகக்கூடிய பீப்புளாக அவங்க இருக்காங்க. ஸோ ஒரு தனித்த கோவிட் சித்த சிகிச்சை மையம் தனித்து இயங்கும் பொழுது அவங்களுடைய சப்போர்ட்டோடையும் ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறது, இட்ஸ் டைம் ஃபார் சித்தா மெடிசன். நல்ல ஒரு வாய்ப்பு. கோவிடில் நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சித்த மருத்துவத்திற்கு ஒரு பாத்வே திறந்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் சித்தா மெடிசன். ஸோ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து நம்மளுடைய சித்த மருத்துவத்தை ஒரு தூக்கி நிறுத்துவதற்கான காலகட்டம் அமைஞ்சிருக்கு. ஸோ ஐ கேன் சே கெட் செட் அண்ட் கோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிஸ்னிங். தேங்க்யூ.
Thank you for your very motivational speech and inspirational sharing of your the COVID care centers experiments. And a really great salute to you and your team members Thank for having a great strength in battling COVID through Siddha system of medicine, through our traditional Siddha ways like food, medicine, therapies, and dance, song, etc. And now I request our DG, Professor Dr. K. Kanagalli, Madam, a busy bee and facing a lot of multifaceted works of our council to share her closing remarks. Please, Madam. மியூட் பண்ணாதான் வந்து வாய்ஸ் வந்து கிளியரா வந்து கேட்கும். Anyway, thanks to Ministry of Ayush, that is our honorable Vice Minister as well as Secretary and Additional Secretary, sir. And next, I want to extend thanks to and Dr. Parthiban, Joint Director. And next, I want to convey my thanks to Dr. Kumar. Thanks to the district collector. So, sir, we too want to convey our thanks for the collector, sir, who always supported for your COVID-related work. So, convey our CCRS thanks to our collector as well as your DSMO, Dr. Susikannamma. So, this is the program now we conducted is launched by Ministry of Ayush, Government of India during the last month. So, according to that, guidance, now we conduct so many programs related with Ayush immunity boosters. ஏன் அப்படி ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஆயுஷ் ஃபார் இம்யூனிட்டி அப்படின்ற திஸ் இஸ் ஒன் ஆஃப் அ குட் கேம்பெயின் லான்ச்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். ஏன் இது வந்து இம்யூனிட்டிக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அப்படின்றத while we analyzing about the immune boosters. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் வர்றது வந்து ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசின், எஸ்பெஷலி சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசின். When considering this pandemic outbreak or else இந்த நோய் கூட்டங்களின் தொகுப்பு நம்மை தாக்கும் போது ஒரு மனிதனுக்கு உடல் வன்மை அதாவது இம்யூனிட்டி இருந்தா we can prevent any type of disease, either it may be a infectious disease or it may be a non-infectious disease. So traditional way of lifestyle, traditional way of food intake, traditional way of living things, all these things plays a major role in developing a immunity of a particular individual. So இந்த ஒரு முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் ஆயுஷ் ஃபார் இம்யூனிட்டி, அதாவது ஆயுஷ் நம்ம வந்து சொல்றது வந்து ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் இந்தியா, how far it is helpful to create or to develop a immunity of a particular individual. அதை வந்து நம்ம வந்து from head to foot, அதாவது இந்தியா முழுவதும் அவங்க ஸ்டேட் லெவல் சார்ந்த மருத்துவத்துறையில் உள்ள இம்யூன் பூஸ்டர்ஸ் ட்ரக் அல்லது அந்தந்த மருத்துவத்திற்கோ அல்லது அந்தந்த ஏரியாவுக்குரிய வாழ்வியல் முறைகளின் மூலமாகவோ அல்லது மருந்து பொருட்களின் மூலமாகவோ நம்மளோட இம்யூனிட்டியை அதாவது உடல் வன்மையை எவ்வாறு பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பது குறித்த ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வினை அனைவரிடம் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த ஆயுஷ் ஃபார் இம்யூனிட்டி கேம்பெயினுடைய முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இதுக்கு தான் இந்த பாஸ்ட் இப்போ ஆல்ரெடி we completed 1 month program. Still we are having another 1 month to conduct so many programs to create an awareness regarding Ayush for immunity or else Siddha for immunity. So since we are belongs to Siddha system of medicine, it's our duty and responsibility to take this message to each and everybody who are presented not only in Tamil Nadu, in and around India, that our system of medicine having an impact on developing immunity of a particular individual.
ஸோ இதுதான் இந்த ஆயுஷ் ஃபார் இம்யூனிட்டி கேம்பெயினோட முக்கியமான ஒரு குறிக்கோள் ஆகும். ஸோ இதனால இதுக்கு இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னால இப்போ நவ் வி ஆர் மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல வந்து நம்ம சார்ந்துறதுனாலயோ அல்லது அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிறதுனாலயோ நம்மளோட வாழ்வியல் முறைகளை வந்து மறந்து போறதுனாலே உங்க எல்லாருக்குமே பீங் இன் திஸ் ப்ரோக்ராம் அவர் சித்தா டாக்டர்ஸ் ஆர் 90% பார்ட்டிசிபேட்டட் பை அவர் சித்தா டாக்டர். எவ்ரிபடி நோ அபவுட் த நோய் அணுகா விதி, தேரனின் பிணி அணுகா விதி வந்து எல்லாருக்குமே தெரியும். நாள் ஒழுக்கம், கால ஒழுக்கம் இதெல்லாம் வந்து கடைபிடித்தாதான் பிணி அணுகா நிலைக்கு வந்து போக முடியும் அப்படின்ற ஒரு இது வந்து being a சித்தா டாக்டர் everybody would know. But when we considering whether we follow this fact அப்படின்னா வந்து அதுல percentage வந்து depends upon the individual. சிலர் 25% இருக்கலாம், சிலர் 100% இருக்கலாம், சிலர் 75% இருக்கலாம். But nobody will definitely follow the வாழ்வியல் முறை 100%. If we adopt this வாழ்வியல் முறை 100%, we definitely prevent ourselves from communicable disease or non-communicable disease. That fact we have to accept. ஸோ இப்போ நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா இம்யூனிட்டியை வந்து கண்டிப்பா நம்ம வந்து டெவலப் பண்ணலாம். அது இல்லை அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் when we consider about that உணவு முறை, உணவே மருந்து, மருந்தே உணவு. திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் அவர் சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன். நம்ம வந்து சாப்பிடுற உணவே வந்து மருந்து பொருட்கள் அடங்கிய ஒரு பதார்த்தம். ஸோ ஆனா இப்ப நவடேஸ் வந்து நம்ம யாரும் வந்து நாட் கிவ் தட் மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் அவர் ஃபுட். நம்ம வந்து ஒரு முளைக்கட்டின பயிரையோ ஒரு வீட்டுல கெஸ்ட் வந்தா கூட வந்து ஒரு ஜாங்கிரி வைக்கிறதுலயும் ஸ்வீட் வைக்கிறதுலயும் பப்ஸ் வைக்கிறதுலயும் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து முளைக்கட்டின பயிர் வைக்கிறதுலயோ கடல மிட்டாய் வைக்கிறதுலயோ எள்ளு மிட்டாய் வைக்கிறதுலயோ வந்து we don't show any interest. அது வச்சா ஏதோ சீப்பா நினைச்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி. பட் தீஸ் திங்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். ஸோ ஒரு கடல மிட்டாய் சாப்பிட்டா அனீமியா குறையும், ஒரு எள்ளு மிட்டாய் சாப்பிட்டா வந்து நாட் ஓன்லி ரீப்ளேஸ் த ஹெச்பி, it produce some immunity, immunomodulate effect is also there. It possess some so many மருத்துவ குணங்கள் அடங்கிய இந்த பதார்த்தங்கள் எல்லாமே நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிட்டே வருது. So but ஆனா இப்ப வந்து as of now Ministry of Ayush, not only Ministry of Ayush, WHO also insist the enhancement of immunity. So எந்தெந்த வகையில எல்லாம் இம்யூனிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றதுல தான் வந்து மோர் கான்சென்ட்ரேஷன். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ வந்து அந்த கியூர்ன்ற ஸ்டேஜுக்கு வந்து போறதுக்கு முன்னாடி ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்னென்ன அடாப்டேஷன் நம்ம வந்து பண்ண முடியும், ஆல் தீஸ் வேஸ் ஹேஸ் டு பி இம்ப்ளிமெண்டட் இன் ஆல் அவர் லைஃப் அப்படின்ற ஒரு கான்செப்ட். உணவு முறைகளை கண்டிப்பா நம்ம வந்து திரிதோட சமப்பொருள், பஞ்ச சுகந்தம், திரிபலா, திரிகடகு இது எல்லாமே நம்ம உணவு முறையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியில போகுது. பட் ஆனா இப்ப இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து திருப்பி வந்து கொண்டு வரணும். Now all the peoples who are living in India, not only in India, even in abroad, they turn towards the traditional way of lifestyles and traditional way of food. This opportunity has to be utilized by each and every one who are belonging to Siddha system of medicine. இந்த ஒரு நல்ல தருணத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டு நம்மளுடைய சித்த மருத்துவத்தினுடைய மகத்துவத்தையும் மகிமையும் வந்து அனைவரிடமும் வந்து பரப்புவதற்கு வந்து நாம் வந்து ஒரு முக்கிய பங்களிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இன்னொன்று வந்து நம்ம சொல்லணும்னா நம்ம சொல்லிடுற அந்த யோகம், மருத்துவம், வர்மம் இதை வந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவல்ல வந்து we can adopt it. ஸோ வந்து மருத்துவம் அப்படின்றது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன் அவர் லைஃப். ப்ரிவென்ஷன் நெக்ஸ்ட் வந்து அதுக்கு மீறி நம்ம வந்து அஃபெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா மருத்துவ முறைக்கு வந்து போகணும். 4448 டிசீஸ்ல ஒன்னா தான் நம்ம சொல்ற இந்த கபசுரோன் இப்ப நவ் மேபி கம்பேர்ட் டு COVID-19 அதுக்குன்னு சொல்லப்பட்ட சில மருந்து முறைகள் இப்ப நம்ம இப்ப வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷோட ட்ரீட்மெண்ட் கைட்லைனை பேஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண இந்த ஜிஓவை பேஸ் பண்ணி நம்ம ரெக்கமெண்ட் பண்றது நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நிலவேம்பு குடிநீர் அண்ட் கபசுர குடிநீர், வேர்பாறு, தலைப்பாறு, மிஞ்சினக்கால், மெல்ல மெல்ல பற்பம், செந்தூரம் பாறை. ஸோ இது ரெண்டுக்கும் அடுத்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்னு போறப்பதான் நம்ம வந்து சில மெட்டல் மினரல்ஸை யூஸ் பண்ணி வந்து சில ட்ரக் வந்து கொடுக்கலாம். பட் அஸ் ஆஃப் நவ் நம்ம ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸ்ல வந்து ரசகந்தி மெழுகு, இன்னும் சிலர் வந்து இப்போ ப்ராக்டிஸ்ல வந்து ட்ரையல்ல வந்து மால்தேவி, செந்தூரம் அந்த மாதிரி சில ட்ரக் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் என்ன இப்ப இருக்கிற இந்த அறிவியல் உலகத்துல வந்து நம்ம என்னதான் டெக்ஸ்ட்ல வந்து இருக்கிறத வந்து சொன்னாலும் that should be validated according to the scientific approach. So based on that, being a research council DG, I want to explain what are all the studies going on in under the
Council with the cooperation of Directorate of Indian Medicine that I want to explain to all the participants who are in webinar. First, we conducted on prophylactic studies. அதாவது ஒரு we are conducting this prophylactic study with a sample size of 20,000 participants. ஸோ இதை வந்து நாங்கள் வந்து ஒரு ஹை ரிஸ்க் ஏரியா கண்டெய்ன்மெண்ட் ஏரியாவில் 20,000 பீப்புளுக்கு நாட் ஓன்லி இன் சென்னை த சேம் ஸ்டடி வி இன்க்ளூட் த சாம்பிள் ஃப்ரம் திருநெல்வேலி, ட்ரிவாண்ட்ரம், பெங்களூர், திருப்பதி அண்ட் டெல்லி. ஸோ இங்கே அந்த கண்டெய்ன்மெண்ட் ஏரியாவில் 20,000 சாம்பிளை வந்து கலெக்ட் பண்ணி கபசுர குடிநீரை வந்து கொடுத்து how much of people turn to positive after taking 14 days of medicine. அது வந்து ஒரு ஸ்டடி வந்து நம்ம பண்ணோம். It's a very good observation we received and data collection, data compilation are now as of in progress. Definitely we are going to publish this one of the paper which give more strength for our Kabasura Kudineer as well as Nilavembu Kudineer. Apart from this, we completed one study. It's a comparative study, Kabasura Kudineer with zinc and vitamin C. In that also we received a very good response and result. That is our Kabasura Kudineer works in control, not only controlling COVID-19, it make RT-PCR also negative with a short period. These papers also waiting for publication. Before waiting publication, we cannot disclose the result and other things. One more study now we are in progress in Teni Medical College. That also we can enrollment of the patient and others are completed. Diagnosis, investigation purpose, everything is finished, and it is also in the data compilation process. And we on double blind studies, that is along with the Nilavembu Kudineer 1 arm and Kabasura Kudineer 1 arm, another one is standard drug. So which of the drug is more effective and how much of time taken for getting RT-PCR negative, and what are all the drug reaction. These things are recorded in this study. And one sub-study, what is the immune, we are selling that this our Kabasura Kudineer or else Nilavembu Kudineer is not only a antiviral property, but it also stimulate the immune mechanism of an individual. To establish these things, now we are carried out to find out the immunological factor, that is IL-6, IL-10, then alpha globulin. These things are going to be established by the study in Sri Ramachandra University, Ramachandra Medical College and Institute. So these are all the studies now. And one more thing, we are carried out one standalone treatment, that is with our Siddha regimen in Vyasar body. There are 60 sample size. We are giving a only Siddha drug for mild and moderate COVID positive symptom patient. What is the result? Also we are going to establish these things. 75% of all the studies are completed. Now we are in data compilation. Within 1 month we will publish all the papers. That will definitely give a good strength for our Siddha system of medicine. And I request all the AMOs and medical officers and DSMOs make your work as a evidence-based one. Simply giving a medicine, simply saying that all the peoples are got cured or prevent from COVID is not at all help for us in future. Everybody expect our Siddha community or Siddha doctors. Your work has to be what I say, have to be documented. Documentation is more important. You should document everything, even by a 10 cases, even by a 15 cases, or even by 100 cases, whatever it may be the sample size. You may present a paper, you may publish a paper, a single case series study, or else a randomized, non-randomized, whatever it may be, but that has to be documented and has to be published. The publication should speak in future. ஒரு இப்ப டெங்குல நம்ம நிறைய ஒர்க் பண்ணோம். people you are very well know, டெங்குல வந்து மூலமடுக்குல வந்து NV குடிநீர் கொடுத்தோம். but when we consider the publication, nothing is support for us. so நம்ம இத வெளியில எடுத்துட்டு போறப்ப எத்தனை publication பண்ணிருக்கீங்க அப்படினு தான் வந்து கேக்குறாங்க. A very good work done by all the peoples who are in Tamil Nadu, and I give my concern, and it's my privilege to convey my thanks to our director as well as health secretary for giving a good support for all people. Even though it's a difficult task for us, we are
கம்பேர்ட் மருத்துவர் வந்து கடவுளுக்கு இணையாக சொல்லுறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து we have to give our own contribution to the system, not only the system but to the public also. So keep it in mind, everything has to be documented is more important. கோவிட் பீரியட்ல வந்து எல்லாரும் ரிமார்க்கபிள் ஒர்க் பண்ணுவீங்கன்னு சாரே வந்து டைரக்டர் சாரே அப்பப்போ வந்து சொல்லுவாங்க. பட் we are having little bit struggle when we going to publication our paper, but anyway it's our duty be unity and have our strength for the development of our Siddha system. Yes, definitely Siddha medicine is a very good property in helping the or increase the immunity of an individual. And I convey my thanks to Vikram, Dr. Vikram. He is an young and energetic AMOS. Like Vikram, so many people are now arising in Siddha system of medicine. And I congratulate Dr. Vikram for his wonderful presentation made by him. Thank you everybody who are participated in this webinar and shows our unity and shows our strength to all both the state government as well as the central government, and convey my sincere thanks to one and all. Thank you very much. Thank you, madam, for your elaborative inputs. And surely your words may be a great motivation for all the Siddha practitioners and researchers here. And to the participants, if you have any queries regarding the presentation and any doubts, you can kindly raise your hand, and then you can unmute yourself and you can put your queries to Dr. Vikram Kumar, and Dr. Vikram is ready to answer your queries. Kindly raise your hand and unmute yourself. I think Dr. R. Vetrivendan had raised his hand. Yes, sir, please. This is Dr. Vetrivendan from Salem. I am in charge of Salem Siddha COVID Center. I would like to know from our CCRS, is there any specific, apart from Siddha, around the India, is there any specific Ayurveda COVID center or homeopathy COVID centers, anything specific like that, other than Tamil Nadu? Related only COVID care center in Siddha system, only we are having COVID care center in Tamil Nadu alone, sir. But we conduct study in Andhra, Karnataka and Delhi, Trivandrum and Pondicherry, sir. But there we won't have any COVID care center, sir. Ayurveda COVID centers northல ஏதாவது இருக்கா? Maybe, but I'm not sure. Hello. Today's meeting, what I collect some information means, except Tamil Nadu, there is no any other state won't have any COVID care center, I think. This is to be a proud of our system. Yes, sure. 31 COVID care center only in Tamil Nadu. This is the message I heard from today's morning meeting. Hello. நல்லா பண்றீங்க, நல்லா பண்ணுங்க. இதுல சிக் கேஸ் எவ்வளவு எத்தனை % சிக் கேஸ் வருது உங்களுக்கு? எக்ஸாம்பிள் லங் இன்வால்வ்மெண்டோட வர கேஸ்க்கு என்ன மெடிசன் கொடுக்குறீங்க? தேங்க்யூ சார். சார் இப்போ லங் இன்வால்வ்மெண்ட்டோட இப்போது இதுக்கு முன்னாடி வந்து ஆர்டிபிசிஆரை மட்டும் வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம். பட் இப்போ ஒரு லாஸ்ட் 10 days நம்ம சிடி ஸ்கேனை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய லங் இன்வால்வ்மெண்ட்டை வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம் சார். மெயினாக இப்போ கொடுக்கக்கூடிய மருந்துகளோடு எக்ஸ்ட்ரா வந்து திப்பிலி ரசாயனம், வசந்த குசுமாகரம் வந்து டெய்லி வெற்றிலையில் வைத்து கொடுக்கறது ரொம்ப நல்ல பலன் கொடுக்குது. காஃபெல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி மெடிசன் மாதிரி ஆட் பண்ணுறதை பார்க்க முடியுது. கூடவே பிரம்மானந்த பைரவத்தை தேனில் கொடுக்கறது அல்லது சில நேரங்களில் இஞ்சி சாறில் கொடுக்குறதும், அதே போலவே கஸ்தூரி மாத்திரையும் நீங்கள் வெத்தலை வச்சு ட்ரை பண்ணலாம் சார். மற்றபடி அதை தாண்டி இன்னும் நாங்கள் பெரிய பற்பம் செந்துரம் அளவுக்கு மற்ற மருந்துகளுக்கு போல இந்த பேசிக்கான மருந்தே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்கு சார். ஒரு கொஸ்டின். ஹலோ சார் கேட்கலாமா? Siddha வந்து tried Maldevi Chenduram in RS involvement cases based on the radiological report. They are also now conducting one study in collaboration with SRM universities.
மேடம் அதுல ரேடியாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்து ரிவைவ் ஆகிறதுக்கு எத்தனை நாள் அப்ராக்சிமேட்டா ஆகுது மேடம்? I don't know the exact prognosis of this study. I heard that Maldevi Chenduram is work on lung consolidation and pneumonic changes. This is the objectives of their study. I don't know the progress of the study, sir. We will wait. The result is definitely they will give a paper publication. எங்க சென்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம், சேலம்ல கொடுத்துட்டு இருக்கோம். சிம்டமேட்டிக் நல்ல ரிலீஃப் இருக்கு. பட் சிடி ஸ்கேன் பார்க்கும்போது எவ்வளவு நாள் அப்ராக்சிமேட்டா 6 வீக்ஸ் சொல்றாங்க. ஸோ அதுக்குள்ளார ஏதாவது பேஷண்ட்ஸ்க்கு யாராவது பார்த்துருக்காங்களா அப்படின்றத ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். ஹலோ 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 டாக்டர் விக்ரம் குமார். சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாக்டர். தேங்க்யூ சார். அப்புறம் வந்து இந்த ஓட்டோ லெவல் சேச்சுரேஷன் பார்க்குறோம் இல்லையா கேர் சென்டர் இருக்கும்போது, அந்த மாதிரி டைம்ல யாருக்காவது ஓட்டோ சேச்சுரேஷன் லெவல் குறைஞ்சு நீங்க ரெஃபரல் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு? இல்லை, ஏற்பட்டிருக்கு சார். இப்போது நாங்கள் 90க்கு மேலே இருந்தால் ஆக்சுவலாக இங்கேயே எடுத்துக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி கொண்டு போனோம். ஸோ 92 இருக்க வரைக்கும் நாங்கள் இங்கேயே அப்புறம் அந்த வெத்திரையில் மருந்து கொடுக்குறது, அந்த மூலிகை மாஸ்க் கொடுக்குறது, அந்த மாதிரி வச்சு ரிட்ரீவ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு மட்டும் ஒரு கொஞ்சம் ஏஜ்டு 87 ரேஞ்சில் இருந்தது. ஸோ அவரை மட்டும் ரெஃபர் பண்ணுற மாதிரி சூழலுக்கு பண்ணிட்டோம் சார். இன்னொரு கொஸ்டின் டாக்டர், இன்னொன்று வந்து இந்த போஸ்ட் டிஸ்சார்ஜ் கேசஸ் இருக்கு இல்லையா, டெலிஃபோன் கான்வர்சேஷன் வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க, வெரி குட். பட் அது எவ்வளவு நாளைக்கு அது வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க? ஏன்னா அப் டு 90 டேஸ் வந்து சிடி செஸ்ட்ல வந்து காம்ப்ளிகேஷன் சில பேருக்கு ரொம்ப ரேரா வருது, சில பேருக்கு வந்து அந்த லங்ஸ்ல வந்து கிளாட் எல்லாம் ஃபார்ம் ஆகுது, இந்த வெசல்ஸ்ல பிளட் வெசல்ஸ்ல இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. இப்போ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அப்படி வந்துகிட்டு இருக்கு. அது நம்ம எவ்வளவு நாளைக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது? கண்டிப்பாக சார். இப்போ அவங்க அப்பப்போ தொடர்பு கொள்கிற மாதிரி வச்சுருக்கோம். நாங்கள் 1 மந்த் வரைக்கும் தொடர்ந்து அவங்கள மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதை தாண்டி அவங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது, சேஞ்சஸ் இருக்குன்னா எப்போ வேணால் அவங்க கால் பண்ணுற மாதிரி. இப்போ நான் அங்கேயே அந்த கோவிட் கேர் சென்டர்லேயே தான் டெய்லி இருக்கிறேன். ஸோ அங்கேயே ஒரு சின்ன கிளினிக் செட்டப் மாதிரியே இருக்குது. ஸோ அங்கே வந்து அவங்க சிம்டம்ஸ் சொல்லி இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றதையும் பார்க்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டு தாங்க சார் இருக்கும். ஸோ யாருக்காவது அந்த மாதிரி இது வரைக்கும் இங்கே சிம்டம்ஸ் அக்ரவேட் ஆகிற மாதிரி யாருக்கும் வரல சார். இப்போது மேபி சிடி சேஞ்சஸ்ல ஏதாவது இருந்திருக்கலாம், பட் சிம்டமேட்டிக்கா யாருக்கும் திரும்பி ஒரு சிவியரான காஃபோ, ஒரு பிரெத்லெஸ்னஸோ அந்த மாதிரியான விஷயம் யாருக்கும் வரலைங்க. ஒரு ஹம்பிள் சஜஷன், இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து அந்த இன்ஹலேஷன் இதெல்லாமே பண்றோம். ஒரு இது வந்து இந்த ஜலநேத்தி இருக்கு பாத்தீங்களா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜலநேத்தி கொஞ்சம் வெதுன்ற தண்ணியில உப்பு போட்டு ஒரு நாஸ்டில் வழியா விட்டுட்டு அடுத்த நாஸ்டில் வழியா கிளீன் பண்றது. இது வந்து நேசோஃபாரிங்ஸ்ல உள்ள அந்த வைரஸை வந்து நம்ம வெளியில எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல மெத்தடா இருக்கும். இது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வைரஸ் என்டர் ஆகுறது மூக்கு வழியா நேசோஃபாரிங்ஸ்ல போய் அதுக்கப்புறம் லங்ல போய் இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஸோ இது ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா ரெகுலராகவே பண்ணிக்கலாம் ப்ரொஃபைலட்டிக்கா. பட் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இதை ரெகுலரா பண்ண சொல்லிக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு ஹம்பிள் சஜஷன். தேதுவோட சேர்த்து அதுவும் பண்ணுங்க. மிஸ்டர் உதயம், பிகாஸ் அவர் வந்து சாட் பாக்ஸ்ல வந்து shall I ask question போட்டிருக்காரு. மிஸ்டர் உதயம், he can ask the question now. ஹலோ சார். சார் என்னோட பேர் உதயகுமார் சார், சேலத்துல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்போ நீங்கள் கொடுக்குற மெடிசின்ஸ் பற்றி எல்லா டீட்டெயிலாக வந்துட்டு ஒரு நீங்கள் கொடுக்குற மெடிசன் பற்றி விவரங்களை எல்லா பப்ளிக்குக்கும் எல்லா சித்தா டாக்டர்ஸ்க்கும் ஷேர் பண்ணால் அது எல்லாருக்குமே அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க சார். அங்கே சென்டருக்கு வர முடியாது. கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக மெடிசின்ஸை பற்றி இப்போ நாங்கள் ரிசர்ச் பண்ணுறப்பவும் சரி, ஓப்பனாக இது தான் பண்ண போகிறோம், இந்த மெடிசின்ஸ் தான் பண்ண போகிறோம்னு சொல்லி தான் பண்ணோம். ஆக்சுவலாக மீடியாலேயே இந்த மெடிசின்ஸ் தான் கொடுக்க போகிறாங்கன்ட்டே வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா கோவிட் கேர் சென்டர்ஸ்லையும் என்ன மாதிரியான மருந்துகள் கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்கே மறைபொருளாக வைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் சார். அங்கங்கே
இல்லை சார், அதான் அந்தந்த கோவிட் கேர் சென்டரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கனாலும் அவங்க என்ன மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ ஃபேக்ட் என்னன்னா, திருப்பத்தூரில் ஆக்சுவலாக இன்னும் நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஹோம் குவாரண்டைனுக்கான ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ எல்லாமே ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் தான் இருக்க போகிறாங்க. பட் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸில் ஹோம் குவாரண்டைன் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் பொழுது நீங்கள் அங்கே ஒரு சித்தா டாக்டர் உங்கள் லோக்கலில் இப்போ சேலம் அப்படின்னா நீங்கள் டாக்டர் விஜயவேந்தன் சார், டாக்டர் செல்வமூர்த்தி சார் இருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு எந்த மாதிரியான மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம்னு நீங்கள் டெலிஃபோன் மூலமாகவே கேட்டுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக தே வில் ஹெல்ப் யூ சார். கண்டிப்பாக சார், தேங்க்யூ சார். சார் இன்னும் ஒரு ஹலோ சார். சொல்லுங்கள் சார். சார் இப்போ நம்ம இந்த இந்த யூனிட் வந்துட்டு இன்னும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்துட்டு மேண்டேட்ரி ஆக்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்தால் இன்னும் நிறைய பேர் பெனிஃபிட் ஆவாங்க சார். கண்டிப்பாக சார், அவங்க ஹையர் அஃபிஷியல்ஸ் அதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர்ஸுடைய சப்போர்ட்லையும் டிஸ்ட்ரிக்ட் சித்தா மெடிக்கல் ஆஃபீஸர்ஸுடைய முழு வீச்சிலையும் தொடர்ந்து நிச்சயமாக வரும் சார். கண்டிப்பாக சார். Okay, sir. Thank you very much, sir. Any more queries from the participants? And Dr. Vikram Kumar, we request to share your mail ID so that anybody, avங்களுக்கு ஏதாவது doubts இருந்ததுன்னா they can ping you through your mail. Yeah, sure, ma'am. Yeah, kindly share your mail ID in the chat box so all can communicate through mail. பண்ணா பாரியா போஸ்டிங் வாங்கிடுச்சுங்க. Yes, ma'am. I have shared. Yeah, he had shared his mail ID. It is drvikramkumar86@gmail.com. drvikramkumar86@gmail.com. And thank you, doctor, for a wonderful evening. And it was really a travel trip from the entry to the exit point of your Siddha COVID Care Center, Tirupattur. And CCR is very happy to have a good webinar this evening. And it was wonderful treat for us because like sharing all your experiments with COVID patients and the treatment modules and treating them physically, mentally and spiritually, it's really a great salute work. And CCR is very happy to have a good spokesman like Dr. Vikram Kumar. And now I invite Dr. R. Meena, Research Officer, Central Council for Research in Siddha, to contribute our vote of thanks. Please, Dr. Meena. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் சார்பில் இந்த மெய்நிகர் தளம் வாயிலாக சிறப்பாக நடைபெற்ற நோய் எதிர்ப்பு திறனுக்கு ஆயுஷ் ஃபார் இம்யூனிட்டி என்ற கருத்தரங்கில் நன்றி நவிழ்தல் மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்து தம்முடைய நெருக்கமான அலுவல்களுக்கிடையே நம்முடன் இணைந்த இந்த நிகழ்வை சிறப்பாக செய்து மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் தலைமை இயக்குனர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் மருத்துவர் க. கனகவல்லி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். எங்கள் தலைமை இயக்குனரின் வழிநடத்தல் எப்பொழுதும் இவ்வாறாக தொடர வேண்டுகிறோம். நன்றி மேடம். உதவி வரைத்தென்றது உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க பெருந்தன்மையுடன் அனைத்து சூழல்களிலும் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்திற்கு அவரது ஆதரவை அளித்து வரும் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையின் இணை இயக்குனர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் மருத்துவர் பி. பார்த்திபன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். நன்றி ஐயா. சித்த மருத்துவத்தின் பால் மாலா காதல் கொண்டு தன்னால் இயன்ற வகையில் நம் மருத்துவத்தையும் அதன் சிறப்பையும் வெளிப்படுத்தி வருவதில் முக்கிய பங்கு வகிக்கும் இளம் சித்த மருத்துவர் வி. விக்ரம் குமார் திருப்பத்தூர் சித்தா கோவிட் மருத்துவ மையத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து இந்த பெருந்தொற்றில் சித்த மருத்துவத்தின் பங்கை அரசுக்கு எடுத்துக்காட்டி வருகிறார். மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் தமது அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்ட மருத்துவர் வி. விக்ரம் குமார் அவர்களுக்கு எங்களது சிறப்பு நன்றிகள். நன்றி டாக்டர் விக்ரம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நெறியமைத்து தந்த மருத்துவர் ஆர்த்தி ஆராய்ச்சி அலுவலர் அவர்களுக்கு எங்களது நன்றி. ஆயுஷ் ஃபார் இம்யூனிட்டி இன் ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் யூஜின் வில்சன் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலருக்கும் எங்களது நன்றிகள். மெய்நிகர் கருத்தரங்கில் நம்முடன் இணைந்துள்ள மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் கீழ் இயங்கும் அனைத்து நிறுவனங்களின் இயக்குனர் பொறுப்பு வகிக்கும் மூத்த விஞ்ஞானிகள் மருத்துவர் கனகராஜன், மருத்துவர் சத்யராஜேஸ்வரன், மருத்துவர் ராஜேந்திரகுமார், மருத்துவர் செல்வராஜன், மருத்துவர் ஷியாமலா ராஜ்குமார் மற்றும் ஆராய்ச்சி அலுவலர்கள், சித்த மருத்துவ கல்லூரியின் முதல்வர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள்,
மேலும் தமிழகத்தின் அனைத்து மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர்கள் DSMOs, உதவி சித்த மருத்துவ அலுவலர்கள் AMOs மற்றும் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் சார்பில் நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். மீண்டும் அனைவருக்கும் எங்களது பல கோடி நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ மேம். ஸோ இறுதியாக ஒரே ஒரு விஷயம். ஸோ மீண்டும் நான் நன்றி தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய மாவட்ட ஆட்சியர் ப்ளஸ் இந்த ஆயுஷ் அமைப்புக்கும் ஸோ வாய்ப்பை வழங்கிய டிஜி மேம் ப்ளஸ் பார்த்திபன் சார், ஸோ மற்ற அனைத்து உயர் அலுவலர்களுக்கும் என்னுடைய நன்றி. குறிப்பாக எங்களுடைய மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் அவர்களை பற்றி மீண்டும் ஒரு முறை நான் ஆழமாக அணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னும் ஒரு 3 மாவட்டத்தையும் ஒருங்கிணைத்து இந்த கோவிட் சீசனில் அற்புதமாக எங்களை வழி நடத்திட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க தடை அப்படின்றதே சொன்னது கிடையாது. எது இருந்தாலும் அதை பண்ணுங்க, கண்டிப்பாக நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற வகையில் தொடர்ந்து ஊக்கத்தை கொடுத்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு முறை நன்றி. ஸோ இறுதியாக ஐ தேங்க் அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஆயுஷ்ல இருந்து நடக்குது அப்படின்றதுக்காக ஒரு கலெக்டர் அவர்களுடைய அறையிலேயே இந்த மீட்டிங் நடத்துறதுக்காக ஒரு VC ரூமில் என்னை அனுமதித்து இந்த கான்ஃபரன்ஸ் இந்த செஷனில் கலந்துக்கிட்டதுக்காக வாய்ப்பை வழங்கிய அவருக்கும் நன்றி. ஸோ அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ. Thank you all the participants. We'll meet in another webinar soon. Thank you all.